அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, மருத்துவத்திற்கான நோபல் பரிசு ஒவ்வொருக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு. ஸோ நோபல் பரிசு ரிலேட்டடாக கண்டிப்பாக ஒவ்வொரு எக்ஸாம்லையும் 2 கொஸ்டினாச்சும் கண்டிப்பாக வருது. ஒன்று எப்படின்னா, யாருக்கு வழங்கப்பட்டது, இல்லை எதற்காக வழங்கப்பட்டது அப்படின்றது ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்குது. ஓகேங்களா? இது பாருங்க, மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பார்த்தோம் அப்படின்னா, மேரி பிரான்கோ, அப்புறம் பிராட் ராம்ஸ்டெல், ஷீமோன் சககுச்சி அப்படின்ற 3 பேருக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு. அதாவது நிகழாண்டு மருத்துவத்துக்கான நோபல் பரிசை பெறுவதற்கு அமெரிக்கா மற்றும் ஜப்பானை சேர்ந்த 3 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த மேலே இருக்கிற கதைலாம் நமக்கு வேணாம். இங்கே பாருங்களேன், இது தொடர்பாக இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இது தொடர்பாக நோபல் பரிசு தேர்வுக்குழு வெளியிட்ட செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ன அப்படின்னா, மனித உடலின் சக்தி வாய்ந்த நோய் எதிர்ப்பு அமைப்பு கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அதாவது மனித உடலில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை கட்டுப்படுத்தணும். இதை செய்யாவிட்டால் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியோடைய அமைப்பை நம்ம கட்டுப்படுத்தலை அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா, உடல் உறுப்புகள் என்ன பண்ணுது, தாக்கி அழிக்கக்கூடும். உடல் உறுப்புகளில் அந்த நோய் சக்தி ஆக்சுவலாக நமக்கு நல்லது தான் பண்ணுது. பட் ஆனால் அது செய்கிற ஒரு சில செயல்களால் உடலில் இருக்கிற உறுப்புகள் என்ன பண்ணுது அப்படின்னா தாக்கக்கூடும். இந்நிலையில் உடல் உறுப்புகளை நோய் எதிர்ப்பு செல்கள் தாக்காமல் தடுத்து நோய் எதிர்ப்பு செல்கள் தாக்காமல் தடுத்து முறைப்படுத்தும் டி செல்களை 3 பேருமே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்க. அதாவது மனித உடலின் சக்தி வாய்ந்த நோய் எதிர்ப்பு அமைப்பு கட்டுப்படுத்தப்பட வேண்டும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இதை செய்யாவிட்டால் அந்த அமைப்பு உடல் உறுப்புகளை என்ன பண்ணும், பாதிக்கக்கூடும். இந்த நிலையில உடல் உறுப்புகளை நோய் எதிர்ப்பு செல்கள் தாக்காமல் தடுத்து முறைப்படுத்தும் டி செல்களை 3 பேரும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு அமைப்பு எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த அமைப்பு உடலை காப்பதற்கு பதிலாக ஆரோக்கியமான உடல் உறுப்புகள், திசுக்கள், செல்களை தவறுதலாக தாக்கினால் உண்டாகும் தீவிர நோய்களை அனைவருக்கும் ஏன் ஏற்படுத்துவதில்லை. அதாவது இந்த தீவிர அந்த உடல் உறுப்புகளை நோய் எதிர்ப்பு செல்கள் தாக்கினா அந்த தீவிரமான நோய்கள் ஏற்படுது. ஆனால் அது எல்லாத்துக்கும் ஏன் ஏற்படுறதில்லை அப்படின்றத குறித்து தீர்க்கமாக புரிந்து கொள்ள இவர்கள் கண்டுபிடிப்பு உதவியாக இருக்குது. ஸோ அப்போ இவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, உடல் உறுப்புகளை நோய் எதிர்ப்பு செல்கள் தாக்காமல் தடுத்து முறைப்படுத்தும் டி செல்களை 3 பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்காக தான் இவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, மருத்துவத்திற்கான நோபல் பரிசை தந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த காணொலியில் அடுத்த நோபல் பரிசு பார்க்கலாம். தேங்க்யூ.